முதல்ல தனியா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடத்த சொல்லு. சரி உள்ள போலாம் வா. உட்காரு. என்ன விஷயம் மீனா? எல்லாம் அந்த நகை விஷயம் தான் டேய். ஸ்ருதி. எனக்கு இப்போ அந்த மனோஜ் மேலதான்டா சந்தேகமா இருக்குது. டேய் நீ இன்னும் அதை விடலையாடா? எப்படா விட முடியும்? மீனாவோட நகராது. கத்தாதடா. அதான் வீட்லயே கேட்டதுக்கு மனோஜ் தெரியாதுன்னு சொல்லிட்டாருல்ல. இல்ல ஸ்ருதி, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவர் கடையில 1 லட்சம் லாபம் வந்ததுன்னு சொன்னாருல்ல, அதுலதான் எங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அண்ணி அத அவன் கடையில பொருள் வித்து வந்த ப்ராஃபிட்னு சொன்னானே. டேய் அதை நம்ம போய் பார்த்தோமா? அவன் ஏதோ ஏமாத்த வேலை பண்ணிருக்கான்டா. நகை அம்மா கிட்ட தான் இத்தனை நாள் இருந்துச்சு, திடீர்னு எப்படி மாறிச்சு? அப்போ அம்மா மாத்திருக்காங்கன்னு சொல்ல வரியா? உனக்கு தான் அவங்கள பத்தி தெரியும்ல. மனோஜுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. எதுவா இருந்தாலும் ப்ரூஃப் இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஒருத்தவங்கள ப்ளேம் பண்ணவும் முடியாது. ஆதாரத்தோட அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் ஸ்ருதி. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்றீங்க. எனக்கு ஓகே தான். ஏய் என்ன ஓகே? ஒரு டவுட்னு வந்துருச்சுன்னா அதை கிளியர் பண்ணணும்லப்பா. பேசாம இருக்கியா நீ? ஏதாவது தேவையில்லாம பண்ணி திரும்பவும் பிரச்சனை பெருசாயிட போகுது. டேய் முத்து, இது இப்படியே விட்டுறலாமே. ஏன்டா சொல்ல மாட்ட? பலகுரல் அவங்க வீட்டுல இருந்து போட்ட நகை இப்படி கவரிங்கா பாத்திருந்தா அப்ப தெரியும் உனக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டோன்னு வை, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நகையும் கவரிங்கா மாறிட்டே இருக்கும். அதுக்கு இல்லடா. ஏய் நீ சும்மா இருடா. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். இத கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கு எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஸ்ருதி. என்ன ஐடியா? இப்ப ரோஹிணியோட புருஷன் கவரிங் நகையா மாத்திருந்தா அதை ஒரு கடையில தானே வாங்கியிருப்பாங்க. அந்த நகை கடையில இருந்து நம்ம போன் பண்ணி பேசுற மாதிரி பேசணும் ஸ்ருதி. அதான் பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல. ஓ ஃபீட்பேக்கா? அதான் அத சொல்லுங்கன்னு கேட்போம். அவன் ஏதாவது வார்த்தையை விட்டானா மாட்டிப்பான்ல. அது நாம பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிராதா? டேய் அதான் பல குரல்ல பேசும்ல. அவ்வளவுதானே. சோ சிம்பிள். ஒரு சீரியல்ல நான் பேசுற வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். சுத்தி வேண்டாம், இதெல்லாம் ரிஸ்கா இருக்கு. ரிஸ்க்ல தாண்டா ஒரு கிக்கே இருக்கு. நீ அமைதியா இரு. இது என் ஃப்ரெண்டோட போன். இதுல இருந்து அவனுக்கு போன் பண்ணா அவனுக்கு டவுட் வராது. என்னென்ன நகைன்னு நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன். அதை சொல்லி நீங்க கேளுங்க. ரவி, பேப்பர் பென் தரீங்களா? அண்ணி எதுக்கு இதெல்லாம்? தேவையில்லாம பிரச்சனை ஆக போகுது. சொன்னதை செய்டா போடா. பல குரல் டவுட் வராம பேசிடுவில்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.